நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புளிப்பு பிடிக்குது, ஸ்வீட் பிடிக்குது. பரவாயில்ல விடுமா. சரிம்மா அர்ச்சனா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? சாதாரணமா ஏதாவது பருப்பு சாதம். தொட்டுக்க இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட போறேன். அவ்வளவுதானா? சரி, நான் செஞ்சு கொடுக்கறேன். தானு அம்மா, ஸ்டோர் ரூம்ல இருந்து அரிசி கொண்டு வா. அப்படியே பருப்பையும் எடுத்துட்டு வந்துரு. சரி. ராதிகா, நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா? இல்ல சம்பந்தி அம்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பருப்பு சாதம் மட்டும்தான் பண்ண வேண்டியிருக்கு. அர்ச்சனாக்கு பருப்பு சாதம் சாப்பிடணும் போல இருக்கான். அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நாளைக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அர்ச்சனாவுக்கு நான் பருப்பு சாதம் வச்சிடுறேன். இல்ல சம்பந்தி அம்மா, ஒரு பருப்பு சாதம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நானே பண்ணிடுறேனே. என் கையால செஞ்ச பருப்பை நீங்க சாப்பிட்டுருக்கீங்கல்ல, சாதம் வடிக்கிறது ஒரு பெரிய வேலை இல்ல. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப சரி. தனோ அம்மா, சொல்லுங்கம்மா. அரிசி பருப்பு சுத்தம் பண்ணி சம்பந்தி அம்மா கிட்ட கொண்டு வந்து கூட. சரிங்க. சம்பந்தி அம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். நீங்க போனா தானே நான் உங்களை கூப்பிட முடியும். அப்புறம் வந்தனா என்ன கேட்டா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு சாஃப்ட் டாய்ஸே நம்ம கொடுக்கலாம். என் செல்ல பேத்தி எதுக்காக அழுதுட்டு இருக்கா? கொடு வந்தனா, அவளை என்கிட்ட கொடு. நீ உன் வேலையை பாரு. இல்ல வேண்டாமா, ஏற்கனவே நீங்க டயர்டா இருக்கீங்க. நேத்து ராத்திரி முழுக்க நீங்க தான் அனன்யாவை பாத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க, நாங்க இவளை பாத்துக்கிறோம். எனக்கு டயர்டா எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளை என்கிட்ட கொடு. கொடு கொடு கொடு. வாமா, அழாத அழாத. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. சரி சரி, தூங்கு தூங்க. என்ன தூங்கு. சீக்கிரமா நம்ம இந்த லிஸ்ட் போடுற வேலையை முடிக்கலாமா? எனக்கு ஆபீஸ் போகணும்ல. இந்த வாசனை எங்க இருந்து வருது? சம்பந்தி அம்மா ரொம்ப ஆசையா உனக்காக பருப்பு சாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாசனை தான் இது. பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான். அது சரி, மத்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? அப்போ கேம்ஸ் என்னென்ன விளையாடலாம்னு சொல்லு. மியூசிக்கல் சேர்ஸ், அப்புறம் அந்த பாசிங் தி பார்சல்ஸ். ஓகே சூர்யா, எல்லாம் குட்டி குட்டி பசங்க இல்லையா? அவங்க எப்படி இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க? ஆமால்ல. எனக்கு என்னமோ குழந்தைங்க விளையாடணுங்கிற போது ஒண்ணு கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அப்புறம் ஜோக்கர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பெரியவங்க விளையாடணும்னா கூட இது சரிதான். அர்ச்சனா, என்ன பண்றீங்க நீங்க? விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது, வேஷம் போடுறதெல்லாம் சரிதான். ஆனா கொஞ்சம் வீட்டு சூழ்நிலைய புரிஞ்சு நடந்துக்கங்கம்மா. சம்பந்தி வீட்டு ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? அம்மா, அதுக்காக தானே நாங்க இப்படி எல்லாம் பண்றோம். கொஞ்ச நேரமாவது அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. குழந்தைங்களை பார்த்தா பெரியவங்க தானே சந்தோஷமாயிடுவாங்க. ஆமாமா, நிஜமாவே நல்லா இருக்கும். சரி, இதெல்லாம் முடிவாயிடுச்சு. இப்போ முக்கியமான விஷயம் இன்னொன்னு இருக்கு. நம்ம செல்லக்குட்டி என்ன ட்ரெஸ் போட்டுப்பா? அர்ச்சனா, அத நீயே சொல்லு. என்கிட்ட நீ கேட்டேனா, ஒரு பிங்க் கலர் ஃப்ராக், நிறைய ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ஒரு தேவதை மாதிரி. இல்ல இல்ல, நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டேன். பாவாடை சட்டை தான் போட்டு விடுவேன் இவளுக்கு. பாவாடை சட்டையெல்லாம் பர்த்டே அன்னைக்கு யாருமா போட்டுப்பாங்க? அது சரி, உன்னோட முதல் பிறந்த நாளுக்கு நீ இதைதான் போட்டுக்கிட்ட, நான் அதை தான் போட்டு விடுவேன். உங்க கூட சண்டை போட எனக்கு பார்த்த யாரும் இல்ல. ஆனா அனன்யாவோட அத்தை உங்களை லேஸ்ல விட மாட்டா. என்ன அனன்யா? எனக்கு இவ பேத்தி, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் போட்டு விடுவேன். எனக்கும் இவ மருமக தானமா. நீங்க வேணா பாருங்க, அனன்யா அவளோட அத்தைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் போட்டுக்குவா. இல்ல 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 இல்ல, உன்னோட அத்தை பேச்ச கேட்காத அனன்யா. உனக்கு நான் அழகா பாவாடை சட்டை போட்டு விடுறேன்னு. நீங்க வேணா பாருங்கம்மா, அனன்யா ஃப்ராக் போட்டுக்கிட்டானா அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பா. அட, என்ன இப்படி பேசுற நீ? அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னதுதான். அர்ச்சனா, என்ன நடக்குது? அப்பத்துல இருந்து உங்க அம்மா கிட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? நம்ம வீட்ல பெரியவங்க கிட்ட எப்படி பேசுவோங்கிறதே நீ மறந்து போயிட்டியா? அம்மா, நான் சும்மா விளையாட்டாதான். அப்படி என்ன விளையாட்டு வேண்டியிருக்கு?
என்னதான் இருந்தாலும் பெரியவங்க கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்க அம்மா அனன்யாவோட பாட்டி, அவங்களுக்கு தான் முதல் உரிமை இருக்கு. அவங்க பேத்திக்கு என்ன வேணுங்கறத அவங்க தான் முடிவு பண்ணணும். நாளைக்கே உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நீயும் என்ன அம்மா சாரி, ப்ளீஸ் நீங்க இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. நான் சும்மா அம்மா கிட்ட விளையாடிக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா சம்பந்தி அம்மா. நாம பேசாம ஒரு வேலை பண்ணலாம். நாங்க ஆசைப்பட்ட மாதிரி அனன்யாவுக்கு 2 ட்ரெஸ்ஸுமே போட்டு பாக்குறோம். இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா ஆண்டி, வேணும்னா காலையில பூஜை பண்ணும்போது பட்டுப்பாவாடை சட்டை போட்டுக்கிட்டோம், சாயந்தரம் கேக் கட் பண்ணும்போது ஃப்ராக் போட்டுக்கிட்டோம். ஆ, அப்புறம் தீம் பார்ட்டி இல்லையா, அதனால ஏதாவது முயல் மாதிரி இல்ல. முயல் மாதிரியா? தேவதை. ஆ, இது இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. தேவதை தேவதை ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டி தேவதை நல்ல சாய்ஸ். இந்த ஊர்ல ஒரு நல்ல வீடு கூட வாடகைக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மோகன். ஒண்ணும் பண்ணாத. நான் இப்ப பாத்துட்டு வந்திருக்கிற வீடு நிச்சயமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. பெரிய வீடு, நல்ல லொக்காலிட்டி, அசோக் ரோடு கிட்ட வரும்டா. ஒரு தடவை நீ வீட்டை பாரு. நாளைக்கு போலாமா? சரி மோகன், இந்த வீட்டை நான் சீக்கிரமா ஃபைனல் பண்ணி ஆகணும். சரி. கார்த்திக், நாளைக்கு அனன்யாவோட பர்த்டேல நிலைமைய பாத்தியா? அனன்யா பர்த்டே ஏற்பாடுகள்ல கூட நான் ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு கூட அவங்க கிட்ட கேட்க முடியல. என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. கார்த்திக், நீ எவ்வளவு பிஸியா இருக்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்டா. அவங்க ஏன் அப்படி யோசிக்க போறாங்கன்னு சொல்லு. சரி, ஒரு வேலை பண்ணு. நீ வீட்டை பார்த்துட்டு சரின்னு சொல்லு. அங்க இருந்து மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப அனன்யா பர்த்டே பார்ட்டிக்கு தேவையானதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு. ஓகே? தேங்க்ஸ். ஏய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, தங்க காசு. இத எப்ப வாங்கி வச்சேன்னே ஞாபகம் இல்ல. ஆனா தேவைப்படும் போது இது உதவியா இருக்கும். நல்ல விஷயம் தானே. அனன்யாவுக்கு இது கொடுத்தா எப்படி இருக்கும்? வந்தனா இதை எப்படி வேணாலும் செஞ்சுக்கட்டும். ஆனா ஒரு தடவை அர்ச்சனா கிட்டயும் கேட்டுடலாம். ஏன்னா அவ வேற ஏதாவது கொடுக்கலான்னு நினைச்சிருந்தா. அர்ச்சனா ஃப்ராக்க பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன ஃப்ராக்குன்னு சொல்லிட்டு இருந்தா? நானே அதை தைச்சு கொடுக்கறேன். நம்ம கையாலேயே தைச்சு அதை பரிசா கொடுக்கும்போது அதுல இருக்கிற மகிமையே வேறதா. உண்மைதான்க்கா. நீங்களும் நானும் அப்படி யோசிக்கிறோம். ஆனா இந்த காலத்து பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தாங்க தெரியும். என்ன விஷயம் சாந்தி? ஏன் என்னவோ மாதிரி இருக்க? அது இல்லக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ச்சனா அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறத நான் பார்த்தேன். அனன்யாவோட ட்ரெஸ்ஸ பத்தி ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. பதிலுக்கு பதில் பேசுறா. ஒரே பிடிவாதம் பிடிக்கிறா. எனக்கு என்னமோ இதெல்லாம் பிடிக்கவே இல்லக்கா. இங்க பாருங்கக்கா, நாளைக்கு நம்ம வீட்லயும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அர்ச்சனா இந்த மாதிரி தான் நடந்துப்பாளா? நீ சும்மா இரு சாந்தி. ஒவ்வொரு பொண்ணும் அவ மாமியார்கிட்டயும் அம்மா கிட்டயும் வேற வேற விதமா தான் உறவுகள் வச்சிருப்பாங்க. அம்மா கிட்ட சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயங்களை மாமியார்கிட்ட சொல்ல மாட்டா. இந்த வீட்ல நிறைய விஷயங்கள் வேற விதமா இருக்கு. ஆனா நீ ஒரு விஷயத்த ஒத்துக்கணும் தான் சாந்தி. நம்ம வீட்டு மருமக இன்னும் நம்மள மாதிரியே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ எதையோ யோசிக்காத. இப்ப குழந்தை விஷயத்துக்கு வருவோம். இந்த குழந்தை விஷயத்துல நீ என்கிட்ட நான் உன்கிட்டன்னு சண்டை போட்டுட்டு தான் இருக்க போறோம். நீ என்கிட்ட அது ஏன் அப்படின்னு கேப்ப, நான் உன்கிட்ட அது ஏன் அப்படிம்ப. அதுக்கு நீ நான் பாட்டிம்ப, நான் அவளுக்கு பெரிய பாட்டின்னு சொல்லுவேன். நடுவுல என் புருஷன் வந்து இதுதான்னு சொல்லுவாரு, உன் புருஷன் அதுதான்னு சொல்லுவான். கடைசியில கார்த்திக்கும் அர்ச்சனாவும் தான் பாவம். நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களே அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்றது சரிதானே? ஒண்ணு பண்ணு, இதெல்லாம் கிரிஜா கிட்ட கொடுத்துரு, அவ எடுத்து வைப்பா. நீ என் கூட சமையல் கட்டுக்கு வா. சரிங்க பாட்டி. கிரிஜா, இதெல்லாம் எடுத்து வைமா. அட, இதெல்லாம் என்னது? ரிட்டர்ன் கிஃப்ட்ஸா? ஆமா, நீ என்னெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் நான் வரவழைச்சிட்டேன். சரிம்மா.
உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா இல்ல ஏதாவது பாக்கி இருக்கா? ஆமா அர்ச்சனா, ஸ்வீட் காரன் வரணும். என்னெல்லாம் வேணும்னு அவர்கிட்ட சொல்லணும். அதை எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்கம்மா. ஸ்வீட் காரனுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆஹா. ஆமாம்மா, அதுவும் நல்ல யோசனை தான். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. கிரிஜா, நீ இதையெல்லாம் விட்டுரு. நைட்டு சமையலுக்கு பாட்டிமா கூட போய் உதவி செய். இதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, எல்லாரும் கேளுங்க. நாளைக்கு இங்க ஏதோ ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன். ராகுல், நீ அப்படியே பார்க்க ஒரிஜினல் கொரில்லா மாதிரியே இருக்க. அழகதான் இருக்க. ஆனா இப்பவே எதுக்கு இதை போட்டுட்டு சுத்துற? அது பிராக்டிஸ் பண்றேன்க்கா. அங்க பாரு, அங்க பாரு. அங்க பாத்தியா அனன்யா? ராகுல் கொரில்லாவா மாறிட்டான். ஒண்ணுல அழாத அழாத. செல்லக்குட்டி, அனன்யா, ஒண்ணுல அம்மா கிட்ட வாங்க. ராகுல் பயந்துட்டா பாரு அனன்யா. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, சித்தப்பா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நாளைக்கு பார்ட்டிக்கு நான் வேற ஏதாவது வேஷத்தை பத்தி யோசிக்கணும். இல்லன்னா பார்ட்டி முடியற வரைக்கும் இவ அழுதுகிட்டே இருப்பா. எல்லாரும் யோசிச்சு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். நான் என்ன வேஷம் போடட்டும்? ஒரு அழகான ஜோக்கர். வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஆன்ட்டி, நீங்க எனக்கு சூப்பரான ஐடியா கொடுத்துட்டீங்க. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அனன்யா, இங்க பாரு, பாட்டி வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லு. சொல்லு பார்க்கலாம். வணக்கம். அடடே, நம்ம அனன்யா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாளே. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். சுகன்யா, வா நம்ம எல்லாருக்கும் டிஃபன் கொண்டு வந்துடலாம். சரி. வந்தனா, உங்க அம்மாக்கு அனன்யாக்கு கிஃப்டா வந்த Dress எல்லாம் காட்டு. வாங்கம்மா. இதோ. வா சுகன்யா. இதோ வரோம். சூர்யா, எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. மாப்பிள, நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. வீட்டு விஷயம் என்னாச்சு கார்த்திக்? அது மோகன் ஒரு வீடு பார்த்திருக்கான். நாளை காலையில ஏதாவது ஒரு வீடு ஃபைனல் ஆயிடும். காவேரி, ஆபீஸ்க்கு அப்ப எனக்கு நீ ஃபோன் பண்ணியிருந்தியா? பரிச பத்தி பேச வேண்டி இருந்தது. அதெல்லாம் உங்க வேலையாச்சே. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தாராளமா செய்யுங்க. அது வந்து அக்கா காலையில என்கிட்ட ஒரு தங்க காசு கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. அதோட தன் கையாலேயே ஒரு ஃப்ராக்கும் பண்ணி கொடுக்கலான்னு இருக்காங்க. கார்த்திக், நீ மார்க்கெட்ல இருந்து பொம்மை விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வா. அம்மா சாந்தி, நீ வந்தனா கிட்ட அனன்யாவோட பழைய ஃப்ராக் இருந்தா வாங்கி கொடு. அளவு பார்க்கணும். போ. கார்த்திக், என்னோட நீல கலர் டப்பா இருக்குல்ல, அதுல தைக்கிறதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வச்சிருக்கேன். சில்வர் கலர் நூலெல்லாம் வச்சிருக்கேன். கார்த்திக், அது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். சாரி பெரியம்மா, அதெல்லாம் கொண்டு வர முடியாது. அது எல்லாத்தையும் குடோன்ல வச்சிருக்கோம். இப்ப எல்லாத்தையும் தேட வேண்டியதாயிடும். கிடைக்கிறது கஷ்டம். மன்னிச்சிடுங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது வந்தனா. இருந்தாலும் நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். உன் மாமியார் குடும்பத்தை எவ்வளவு பாராட்டினாலும் அது குறைவாதான் இருக்கும். ஆமாம்மா, அது உண்மைதான். அம்மா, அர்ச்சனாவோட மாமனார் எந்த உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவரால எந்த வீடும் ஏற்பாடு பண்ண முடியலன்னு தான் மாமா பிடிவாதமா இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. அவங்களுக்கு வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்க போறாங்க.
அது அக்கா அனன்யாவுடைய ஃப்ராக் கேட்டாங்க. அளவு பார்க்கணுமா? அவளுக்கு ஏதோ தச்சு கொடுக்கலான்னுதா. நீ கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துடுறியா? அது இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. இந்தாங்க பெரியம்மா, இது என்னம்மா? திறந்து பாருங்க. அடடே, இது எப்படிம்மா உன்கிட்ட வந்தது? பெரியம்மா, அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் இதை போடுவேன். கொஞ்சம் பழசு. இல்ல இல்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. பாத்தியா சாந்தி, இது அழகா இருக்குல்ல? அர்ச்சனா என் வேலையை சுலபமாக்கிட்டா. ஒவ்வொன்றும் அழகா இருக்கு. ஆமாங்க அக்கா, உங்ககிட்ட கூட சின்ன சின்னதா பூவெல்லாம் இருக்குல்ல, அதை இதோட சேர்த்து தச்சீங்கன்னா அழகா இருக்கும். ஆனா அது இப்போ பெரியம்மா, கூடிய சீக்கிரம் நம்ம எல்லா பொருட்களும் நமக்கே திரும்பி வந்துடும். அர்ச்சனா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் இதை வந்துடுறேன். ஆ, அக்கா, இனிமே நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடணும். சொந்தக்காரங்களோட நம்ம நெருங்கி இருந்தோம்னா கூடிய சீக்கிரமே உறவுகள்ல விரிசல் வந்துரும்னு எனக்கு தோணுதுக்கா. ஆ, அதுவும் உண்மைதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாய்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. வேற ஏதாவது வேலை? தேங்க்யூ. வேற எதுவும் இல்ல. இன்னொரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்கு. முடிஞ்சா செய்யுங்க பார்க்கலாம். கூட நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம், நீங்க என் கண்ணு முன்னாடி இப்படி நின்னாலே போதும். கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு நீ என்கிட்ட வேற ஏதோ ஒன்னு சொல்லுவ. குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ ஆர்டர் போட்டுட்டு இருப்பல, அப்ப இந்த வேலையெல்லாம் நான் தானே பண்ணணும். கார்த்திக் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஏன் இன்னும் கத்துக்கலன்னு கேப்ப. அப்படியா? பின்ன என்னவா? என்னது, என்னையே கேக் பண்ண போறியா? அனன்யாவுக்கு ஸ்பெஷல் பர்த்டே கிஃப்ட் நான் தானா? நிச்சயமா இல்ல. அனன்யாவை பயமுறுத்துற ஐடியாலாம் எனக்கு இல்ல. அப்படியா? நந்தினி, அனன்யாவோட பிறந்த நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும்? அத்தை 7 மணிக்கு போகணும். மோகன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே கிளம்பிட வேண்டியதுதான். சரி. இது நல்லா இருக்கு. மகேஸ்வரி குடும்பத்துக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுல இனி எந்த பிரச்சனையும் இல்லை. உன் பிறந்த வீட்டுல உள்ளவங்களும் இப்ப நம்மள மாதிரி ஆயிட்டாங்கல்ல. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எதை கொடுத்தாலும் அவங்க முன்னாடி குறைச்சலா தெரியும். இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்லுமா, நான் தயாராயிடுறேன். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே நமः. ஸ்ரீர்வஷஸ்வ மாயிஷ்யே மாரோத்யே மாவிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் பசும் பகவத்ரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுஹு. குழந்தைக்கு என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அம்மா தனம், இந்தா அங்க கொண்டு போய் வை. உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சம்பந்தியம்மா. அனன்யா,
நீடூழி வாழணும் செல்லம். அனன்யா ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. என்னோட செல்ல அனன்யாவுக்கு என்னோட ஆயுள் சேரட்டும். ம்? உங்க ஆயுள் மட்டும் எதுக்கு, என்னோட ஆயுளும் சேரட்டும். பெரியப்பா, பெரியப்பா அப்ப நான் கிளம்புறேன். ஏஜென்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வீட்டை ஃபைனல் பண்ணிட்டு திரும்பி வா. நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுது. நிச்சயம் முடிச்சிரும் பெரியப்பா.